Hello. Today we are going to see oxidation number part 2. Part 1 ல நம்ம ஃபண்டமெண்டல் லெவலில் ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு கொடுக்குறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட், அதாவது நம்ம இதை வந்து இன்னைக்கு உள்ள சாப்டரில் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை வச்சு கண்டுபிடிப்போம் ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ வந்து கோவலன்ட் பாண்ட் இருக்குது, அதில் ஃபார் ஈச் பாண்டுக்கு வந்து மோர் நெகட்டிவ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து -1 சார்ஜ் ஆகும், லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து +1 ஆகும். ஃபார் த சிமிலர் ஆட்டமாக இருக்கும் பொழுது ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ரெண்டுக்குமே 0ன்னு போடுவீங்க. அது பாருங்கள், ஏ பாண்ட் பி, இதில் வந்து பி வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் ஏன்னு வச்சுக்கிட்டா, அப்போ வந்து இந்த பாண்டு ஒரு பாண்டு தான் இருக்குது, அப்போ போரானோட வந்து பியோடைய ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -1, இதுக்கு வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால +1. அதேமாதிரி டபுள் பாண்டு இருக்குது, எத்தனை பாண்டு இருக்கோ அத்தனை சார்ஜ் போடுறீங்க. ஓகேங்க, ஈச் பாண்ட் வந்து -1, அப்போ 2 பாண்ட் இருக்குது -2, ட்ரிபிள் பாண்ட் இருக்கும்போது -3, இது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால் இது +3. ஓகேங்க, அதே மாதிரி இங்கே வந்து ஏ சிமிலர் ஆட்டம் இருக்கிறதுனால இது 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது ட்ரிபிள் எத்தனை பாண்ட் இருந்தாலும் அது 0 தான். நெக்ஸ்ட் வந்து கோஆர்டினேட் பாண்ட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சரில் கோஆர்டினேட் பாண்ட் இருந்துச்சுன்னா, அந்த அக்செப்டார், அதாவது கோஆர்டினேட் பாண்டில் இருக்கிற 2 எலக்ட்ரான்ஸையும் அக்செப்ட் பண்ணுதுன்னா, அந்த அக்செப்டார் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு சார்ஜ் வந்து -2. அந்த டைமில் வந்து லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் வந்து +2 சார்ஜ், அது எது டொனேட் பண்ணுதோ அதுக்கு +2 போட்டுருவீங்க. இப்போ இப் த அக்செப்டார் வந்து லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த பாண்டையே நம்ம கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேயா, நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ட்ரிக் என்னென்னா, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இந்த பீரியாடிக் டேபிள். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, போரானுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ வந்து லெஸ் தேன் ஹைட்ரஜன், அப்புறம் வந்து கார்பனை விட ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி லெஸ். ஓகேயா, இப்போ போரான் ஹைட்ரஜன் கார்பனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சிலிக்கான் ஹைட்ரஜன் பாஸ்பரஸ் சல்ஃபர் இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து கார்லேட் பண்ணியிருக்கோம். ஓகேயா, ஹைட்ரஜனுக்கும் பாஸ்பரஸுக்கும் சிமிலராக இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் பாஸ்பரஸ் ரெண்டுமே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம அப்போ வந்து ஹைட்ரஜனுடைய ஃபண்டமெண்டல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 அதை தான் கன்சிடர் பண்ணணும் ஹைட்ரஜனுக்கு. ஓகே, நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா இது உங்களுக்கு புரிஞ்சிடும், இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஹைட்ரஜனுடைய இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பார்ப்போம். ஹைட்ரஜன் வந்து H. இப்போ நமக்கு இது வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்க ட்ரிக்கில் இந்த சிமிலர் ஆட்டமாக இருக்குது, அப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து 0. ஆக்சிஜன் பார்த்துக்கலாம். ஆக்சிஜனுக்கு வந்து ஆக்சிஜன் நமக்கு தெரியும் டபுள் பாண்ட் போடணும், அப்போ இதுவுமே சிமிலர் ஆட்டம்ஸ், அதனால் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0. ஓகேயா, அடுத்தது வாட்டர். வாட்டர் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேயா, இப்போ இந்த பாண்டு ஒரு பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்குது, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் வந்து ஆக்சிஜன். ஓகேயா, அதுக்கு இந்த ஒரு பாண்ட் இருக்கிறதுனால ஒரு மைனஸ் சைன் போடுறீங்க, இங்கே +1 போடுறீங்க. இந்த பாண்டுக்கு வந்து இது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், அப்போ 1- இங்கே வந்து மைனஸ் இந்த +1. ஓகேங்க, அப்போ டோட்டலாக இதுக்கு வந்து ஆக்சிஜனுக்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதுக்கு ஹைட்ரஜனுக்கு வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு +1, இதுக்கு +1. ஓகேங்க, இப்போ பார்த்தாச்சுல. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் சயனைட் பார்க்கலாம். ஹைட்ரஜன் சயனைடு, இந்த ஹைட்ரஜன் சயனைடை எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் எழுதலாம்னு HC ட்ரிபிள் பாண்ட் N. ஓகேயா, இப்போ கார்பன் நைட்ரஜன் இதை கம்பேர் பண்ணும்பொழுது நைட்ரஜன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், அப்போ மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் என்னென்னா 3 பாண்ட் இருக்குது, அப்போ -3 இதுக்கு, இது வந்து +3. ஓகேங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்பொழுது கார்பன் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், அதனால் இதுக்கு -1, இது +1. அப்போ டோட்டலாக இதோடைய கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 ஆயிரும். ஓகேங்க, +3 -1 அப்போ +2.
இதில் கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட், நைட்ரஜனுக்கு வந்து -3. ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் ஐசோசயனைடு NC. ஓகேயா. HN இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். ஹைட்ரஜனுக்கு 3 பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் தான் மேக் 3, அதை சுற்றி 3 பாண்ட்ஸ் தான் இருக்கும். அதாவது ஹைட்ரஜனில் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 5 வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இந்த பாண்டில் ஆயிடுது, மீதி வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 2 எலக்ட்ரானையுமே இது கோஆர்டினேட் பாண்டுக்கு கொடுக்கும். ஓகேயா, இப்படி இருக்கும். இந்த கோஆர்டினேட் பாண்டில் இன்வால்வ் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இங்கே இந்த ட்ரிக் இருக்குது கோஆர்டினேட் பாண்டில். இப்போ இந்த இஃப் த அக்செப்டார் இஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், இந்த பாண்டை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடணும். இப்போ நைட்ரஜனையும் கார்பனையும் கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு வந்து நைட்ரஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ இந்த அக்செப்டார் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ இந்த பாண்டையே நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ இங்கே வந்து இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால் இந்த 2 பாண்டுக்கு வந்து -2 போடுவீங்க, இதுக்கு வந்து +2 போட்டுக்கணும். ஓகேயா. இங்கே வந்து ஹைட்ரஜன் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால் +1, இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் -1. ஓகேயா. டோட்டலாக இதுக்கு வந்து -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஹைட்ரஜனுக்கு வந்து +1, கார்பனுக்கு வந்து +2. கிளியராக புரிஞ்சிருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து BH3 பார்க்கலாம். BH3 போரான் ஹைட்ரைடு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ட்ரிக் இருக்குது. போரானுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் போரான். ஓகேயா. அப்போ போரானுக்கு வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து மைனஸ் ஆயிரும், ஹைட்ரஜனுக்கு மைனஸ் ஆயிரும், இது +1, இங்கே -1 +1, இந்த பாண்டுக்கு இது -1, இது +1. அப்போ போரானுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன, இதுக்கு போரானுக்கு +3. ஓகே, டோட்டலாக +3. புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது கார்பன் சப்பாக்சைடு. இது பேர் கார்பன் சப்பாக்சைடு. பார்ப்போம். C3O2 C3O2 கார்பன் சப்பாக்சைடு. நோட் பண்ணிக்கோங்க, கார்பன் சப்பாக்சைடு. இதோட ஸ்ட்ரக்சர் போடணும்னா, ஸ்ட்ரக்சர் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு இந்த ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தர்றேன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்துக்கோங்க. கார்பன் 3 கார்பன்ஸ் இருக்குது. இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் சப்பாக்சைடு. ஓகேயா. இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ கார்பனை விட ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ 2 பாண்ட் இருக்குது, அப்போ -2. ஓகேயா. அப்போ இதுக்கு வந்து +2. இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குது, ஆனால் சிமிலர் ஆட்டம்ஸ். அப்போ 0 0, இங்கே 0 0, ஏன்னா சிமிலர் ஆட்டம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து -2 மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் +2. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இதில் 2 கார்பன்ஸ்க்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஒன்றுக்கு வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இதில் அண்டர்லைன் பண்ணி கேட்டிருப்பாங்க. 1 2 3 போட்டு இந்த கார்பன் 1ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, ஏன்னா கார்பன் 2ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேயா. இப்போ வந்து மீத்தேனுக்கு பார்க்கலாம். கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹைட்ரஜனை விட கார்பனுக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அதனால் இங்கே வந்து H. இப்போ இது வந்து கார்பன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ +1, இது -1 +1 -1 +1 -1 +1 -1. ஓகே, புரியுதா? இந்த ஒரு சிங்கிள் பாண்டுக்கு இதுக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்க்கு -1 போடுவீங்க, லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்க்கு +1 போடுவீங்க. அப்போ கார்பனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா +4. ஓகேயா, +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, CaOCl2 ப்ளீச்சிங் பவுடர். இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, இதில் வந்து Ca, இந்த குளோரின் வந்து இங்கே ஒரு குளோரினாக இருக்கும், இந்த இடத்துல OCl இருக்கும்.
இதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வரையணும் அப்படின்னா CaCl Cl. ஓகேயா, இப்போ வந்து இதை கம்பேர் பண்ணுங்கள். இது மெட்டல் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ், அதனால் சிங்கிள் பாண்டுக்கு +1 போட்டுக்கிங்க. இது -1. ஓகே, இது மெட்டல் ஆல்வேஸ் பாசிட்டிவ், அப்போ +1 போடுவீங்க, இது -1 போடுவீங்க. இந்த பாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் குளோரின் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இல்லை ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அப்போ -1 போடுவீங்க, இது +1 போடுவீங்க. ஓகேங்க, இப்போ இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஆக்சிஜன் வந்து டவுன் த குரூப் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகேயா, இது ஆக்சிஜன் வந்து செகண்ட் பீரியடில் இருக்குது, குளோரின் வந்து தேர்ட் பீரியடில் இருக்குது. அப்போ வந்து டவுன் த குரூப் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிறதுனால ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது -2. இது குளோரின் வந்து ஒரு குளோரின் வந்து +1 -1, இன்னொன்று +1. ஓகேயா, புரிஞ்சிச்சா? ஆர் யூ கிளியர்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து குரோமியம் 8 ஆக்சிஜன் 3- அயான் பார்த்துக்கலாம். ஓகேயா, இதோட ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா குரோமியம் ஆக்சிஜன், இது வந்து பெராக்சி பாண்ட் இருக்கும் இங்கே. ஓகேயா, இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இது அது ஆனையானா இருக்குது, அப்போ 3-. ஓகேயா, இதில் இப்போ ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டிங்க. இப்போ வந்து பெராக்சைடுனாவே நமக்கு வந்து சரி, இது பெராக்சைடு அப்படின்னும் போதே இது ஆக்சிஜனுக்கு வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் போடுவீங்க நீங்கள். ஓகேயா, இது ரெண்டுக்கும் பாருங்கள். இப்போ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது, ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அப்போ -1, இது +1, இது -1 +1 -1 +1, அப்போ -1 +1 -1 +1, அதே மாதிரி -1 +1 -1 +1 -1 +1. அப்போ இதை சுற்றி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஆனால் 8 இதனுடைய இது ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 8, ஆனால் இங்கே இந்த ஓவரால் வந்து 3 சார்ஜ் இருக்குது. அப்போ இது 8 - 3 உங்களுக்கு 5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து குரோமியத்துக்கு வந்து 5 +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும். இது என்னென்னா இது உங்களுக்கு வந்து 8 இருக்கிறது, இங்கே டோட்டலாக இங்கே 3 இருக்கிறதுனால மைனஸ் பண்ணி இங்கே +5 வரும். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து H2S2O8, இதோட சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்கலாம். இதுக்கு நேம் பார்க்கலாமா? இதில் வந்து இன்னும் நீங்கள் இதுக்கு ஸ்ட்ரக்சர் வரையறதுக்கு நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஓகேயா, சல்ஃபர் H ஆக்சிஜன் எஸ், இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். 2 ஹைட்ரஜன் இருக்குது, 8 ஆக்சிஜன் இருக்குது, 2 சல்ஃபர் இருக்குது. ஓகேயா, இப்போ நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்கலாம். இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால் ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் இருக்குது, -2 +2. ஓகே, இதில் -2 +2, இங்கே ஒரு ஆக்சிஜன் ஒரு பாண்டு, அப்போ -1 +1, இங்கே -1 +1. ஓகேயா, இந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா இதான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அப்போ -1, இது +1. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் சேம் ஆட்டம், அதனால் இது 0 0. ஓகேயா, இது டிஃப்ரெண்ட் ஆட்டமாக இருக்குது, இது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், -1 +1, இது -2 +2, இது -1 +1, இது -2 +2. ஓகேங்க, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், -1 +1. இப்போ அரௌண்ட் த சல்ஃபர் என்ன இருக்குது? 1 2 4 5 6. அப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இதுலேயும் +6. ஓகேங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்குள்ள சொல்யூஷன் கொடுக்குறேன். ஓகேங்க. எழுதிக்கங்க. நைட்ரஜன், அமோனியா, N2S4O6 இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுக்கு நீங்கள் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கங்க. ஓகேங்க, நோட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்குள்ள ஆன்சர்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்க, ஆனால் நீங்கள் எழுதிக்கணும், அப்புறம் செக் பண்ணணும் நீங்களா. ஓகேங்க, பாய்.